நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. மார்ச் மாசத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்கள் நிகழ்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, ஒரு சின்ன பிளானட், ஒரு புதன் ஆகட்டும், ஏன் ஒரு சந்திரன் மாற்றமானா கூட நம்ம உடல்நிலையா மனநிலையோ ஏதோ ஒரு செஞ்சா. அப்ப இந்த மார்ச் மாசம் ரொம்ப பெரிய பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான், நீண்ட திசையை கொண்ட 9 கிரகங்களிலே சனி பகவானுக்கு தான் லாங் டைம் தசாபுக்தி, 19 வருஷம். சுக்கிரனுக்கு 20 வருஷம். ஆனா அந்த 20 வருஷத்துக்கு அடிலும் சனி பகவான் தசை உன்னிப்பாக கவனிக்கப்படும். சனி தசையில பல மேதைகளை, அறிஞர்களை, ஆராய்ச்சியாளர், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுமா சனி தசையில் தான் வர முடியும். ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகணும், அரசியல் பதவிகள் வேணும், அரசாங்க பதவி, கவர்மெண்ட் ஜாப்ல வேணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், அல்லது குரூப் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்டர்வியூல வின் பண்ணணும், இல்ல ஒரு ரிசர்ச்ல போகணும், ஸ்டார்ட் அப் பிசினஸ். சார், சனி பகவான் இருந்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு மேன்மை, உயர்ந்த பதவி, செலிபிரிட்டிக்கான போஸ்டிங் யார் கொடுக்கணும்னா சனி பகவான் தான் கொடுக்கணும். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாசம் கம்ப்ளீட்டா திருநள்ளாறு சனி பயிற்சி. இதுக்காக நம்ம பரிகார ஹோமங்கள் செய்யறோம். அது பரிகார ஹோமங்கள் கூட நம்ம நிறைய கீழே நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க கலந்துக்கலாம். சோ இந்த மார்ச் மாசம் ரொம்ப முக்கியமானது. அதோட சூரிய பகவான் பயிற்சி பங்குனி மாசம் மீனத்துக்கு போறார். சுக்கிரன் முழுவதுமாகவே மீனத்துல இருக்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, இதுதான் முக்கியம், இந்த காம்பினேஷனை வச்சுதான் இந்த மார்ச் மாசம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்கள். துலாம் ராசி, மார்ச் மாதம். துலாம் ராசிக்கு அற்புதமான கால நேரம், நம்பிக்கையா சொல்லலாம். இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடந்துடுத்துனா 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் மறைவு. அசுப கிரகங்கள் 4, 5 கூடிய சனியாக இருந்தாலும் அசுபராக வரக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைகின்ற போது, நீங்க இத்தனை நாளா என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ, இத்தனை நாளா எதெல்லாம் உங்களுக்கு ஒரு நடக்கணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களோ, உங்க ட்ரீம் எல்லாம் நடக்கக்கூடிய காலம். வெற்றி நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களே. குறிப்பா அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க, துலாம் ராசியில எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்க, டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனா ஏஎம்எம்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பிஎம்கே, இதே போல அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள். நாம உறுதியா சொல்லலாம், மற்ற ராசி ஒரு மேஷம்ங்கிறாங்க, ஒரு விருச்சக ராசி அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், நீங்க ஜாதகத்தை அனுப்புங்க, நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். நான் சீட்டு கிடைக்குமா சாமி, சீட்டுக்கு பணம் கட்டலாமா, இத்தனை இவ்வளோ செலவாகுது, 10 கோடி கேட்கறாங்க, 5 கோடி என்னவோ சொல்லுவாங்க. நீங்க அனுப்புங்க சார், பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் நான் இப்பவே சொல்லுவேன், நிச்சயமா உங்களுக்கு போட்டி, உங்க கட்சியில உங்களுக்கு போட்டி இல்லாத பட்சத்துல நீங்க தைரியமா செய்யுங்க. வெற்றி நிச்சயம். அந்த அளவுக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு, அதிலும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு, நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரிதான், இது ஒரு நல்ல நேரம். உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தான் தெரியும். அந்த நம்பிக்கை, கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் தைரியமா செய்யுங்க, நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப இந்த மார்ச் மாசத்திலிருந்து ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு காத்திருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. இதுதான் அதிர்ஷ்டம், அதுதான் அதிர்ஷ்டம்னு இல்லை. நீங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில், அதாவது நான் சொல்றது
அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவங்க, ஒரு வளர்ச்சியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு 8 வருஷமா கஷ்டப்பட்டுட்டேன் சாமி, 8 வருஷமா நான் ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன் சாமி அப்படின்னு யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. முயற்சியே எடுக்காம எந்த ஃபீல் இல்லாம எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னீங்க, எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு திமிரா பேசுறவங்களுக்கு நாளே கிடையாது. எங்க பணிவு இருக்கோ, எங்க பக்தி இருக்கோ, அங்க நாம அடிமையா இருப்போம். கிரகங்கள் நமக்கு அந்த வார்த்தையில விளையாடும், ஆசீர்வாதம் பண்ணும், ஜெயிக்க வைக்கும். அப்போ இயற்கையாகவே துலாம் ராசி என்பவர்கள் பக்தி சார்ந்தவர்கள். நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், நான் உதாரணத்துக்கு அரசியல் நண்பர்கள்னு சொன்னேன்னா இப்ப அது ரிலேட்டடா நிறைய கால்ஸ் வருது. இப்ப நம்ம இந்தியால தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு அது ரிலேட்டடா நிறைய கால்ஸ் வருது. இது இல்லாம பிசினஸ் ரிலேட்டடா, ஃபேமிலி ரிலேட்டடா, வெளிநாடுகள்ல இருந்து, வெளியூர்கள் இருந்து, அதர் ஸ்டேட்ல இருந்து, கர்நாடகா, ஆந்திரா, இது மாதிரி குஜராத், ஹிமாச்சல், இங்கெல்லாம் நமக்கு வியூவர்ஸ் அதிகமா போறாங்க. ஒடிசா, புவனேஸ்வர், இது போல வெளிநாடுகள்ல இருந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், யூகே, யூரோப் கண்ட்ரீஸ், இதெல்லாம் நமக்கு கால்ஸ் வரக்கூடிய சென்டர்ஸ். அப்ப இங்கெல்லாம் நம்முடைய வியூவர்ஸ் அதிகமா பாக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, நான் உதாரணத்துக்காக அரசியல்னு சொன்னேன். நீங்க சினிமா துறையாக இருக்கலாம், பத்திரிகை துறையாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், புரியுதுங்களா? மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடியவர்கள், ஜோதிடர்களாக இருக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாசத்திலிருந்து சிறப்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நன்மை அதிகரிக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையா இருங்க. அப்ப ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, அந்த புதிய முயற்சியில நம்ம ஜெயிப்போமா, ஒரு பெரிய செலவு பண்ண போறோம் சாமி அப்படின்னா மட்டும் ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க சாமி துலாம் ராசி சிறப்பா இருக்கு, நீங்க யாரா இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும், குழந்தை செல்வங்களாக இருந்தாலும், இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க சாமி துலாம் ராசி நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு, சோ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் ஜாப் சேஞ்ச் பண்ண போறேன், நான் இங்கிருந்து வேற முயற்சி எடுக்க போறேன் சாமி, நான் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கன்சல்டிங் எடுத்து செய்வீர்களே, முயற்சி எடுப்பீர்களே, ஆனால் ஒரு குருநாதனுடைய நல்லாசிகள் வழிகாட்டுதல் இருக்குமே, ஆனால் இன்னும் கூட வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்திற்கு அந்த பணிவு தான் உங்களை உயர்த்தும். அந்த பணிவு உங்களிடத்தில் அதிகம் உண்டு. ஆகினால் மார்ச் மாதம் முதல் வெற்றி ஆரம்பம் துலாம் ராசி நேயர்கள்.